எல்லாருக்கும் வணக்கம். Namaste to one and all. We'll try to understand the meaning of Sakala Kala Valli Malai so that in the context and the எந்த மீனிங்ல எந்த கான்டெக்ட்ல அவர் பாடினார் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா நம்ம பாடுறச்ச it would be it would help us to emote better. இன்னும் அந்த ராகத்தை அந்த பாவத்தை லைக் அந்த கம்போசர் என்ன அனுபவிச்சு பாடியிருக்கார் அப்படிங்கிறது we can understand to some extent. So as you all know, this song Sakala Kala Valli Malai is composed by Kumara Guruparar. இந்த குமர குருபரர் இந்த ரைட் சைட் போட்டோல யூ கேன் see him. ஸோ இவர் வந்து he is from 17th century, ஸோ நாட் வெரி ஃபார், ஜஸ்ட் 400 years முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். And he was born in a place near Sri Vaikuntham. It is all in Tirunelveli district. So in the Tirunelveli district near Sri Vaikuntham he was born. அவர் வந்து குழந்தையா இருக்கிறச்ச till 5 years அவருக்கு வந்து he was mute. அவருக்கு வந்து பேசுற இதுவே இல்லை, ஊமையா, லைக் அவரால் பேச முடியல அப்போ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாக்குற மாதிரி ஹிஸ் பேரண்ட்ஸ் டுக் ஹிம் டு திருச்செந்தூர். ஸோ அங்க வித் முருகப்பெருமான்ஸ் பிளெஸிங் லைக் 5 years வரைக்கும் பேசவே பேசாத குழந்தை ஹி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் சிங்கிங் எக்ஸ்டெம்போர் கந்தர் கலி வெண்பா அப்படின்னு முருகர் பேர்ல ஹி கிரியேட்டட் அ காம்போசிஷன். ஸோ எடுத்த உடனே எல்லா குழந்தை மா அம்மா அப்படி ஆரம்பிக்கும், இவர் எடுத்த உடனே பாடினதே கந்தர் கலி வெண்பா. ஸோ சச் வாஸ் ஹிஸ் பிளெஸிங். ஸோ ஃப்ரம் தென் ஆன் அவர் வந்து ஹி வாஸ் வித் தர்மபுரம் ஆதீனமோட அவர் சிஷ்யரா ஹி வாஸ் இன் தர்மபுரம். அண்ட் தென் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். மதுரை மீனாட்சி அம்மன் மேல மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், அப்படி நிறைய பாட்டு எழுதியிருக்கார். தென் அவருக்கு வந்து ஹி காட் அ டிசையர் என்னன்னா we have to go to காசி. அந்த கங்கை கரையில வந்து அந்த அவருக்கு வந்து ஃபேவரட் காட் வந்து முருகர். ஸோ இந்த முத்துக்குமார சுவாமிக்காக ஒரு மடம் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹி கோஸ் டு காசி. அவருக்கு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், ஹி டசன்ட் நோ ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். நேராக அங்கே காசிக்கு போறார். அப்போ 400 years பேக்னு பாக்குறச்சு அப்போ இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது முகல் எம்பையர். ஸோ காசி வாரணாசியை வந்து தாரா சுகோ அப்படிங்கிற ஒரு முகல் ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீ கோஸ் டு காசி. அங்க ஒரு மட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஹி நீட்ஸ் அ பிளேஸ் ஃபார் தட். ஸோ அப்போ அந்த ஊரோட ராஜாட்ட தான் போய் அந்த இடத்த கேட்கணும். ஸோ இப்போ இங்க போய் ராஜாவை போய் கேட்கணும்னா ஹி டசன்ட் நோ ஹிந்தி டு டாக் டு த ராஜா. ஸோ நமக்கெல்லாம் உடனே தோணலாம் வி கேன் யூஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ரைட். இப்பெல்லாம் 2 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி போய் ராஜாட்ட போய் சொல்லலான்னு. பட் என்னன்னா இவர் ஹி கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஒன் ஹூ ஃபாலோஸ் ஹிந்துவிசம். ராஜா இஸ் அ முகல் எம்பையர். நடுவுல வர்ற அந்த ஊர்ல யாரையும் தெரியாது, யாருனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனை ட்ரஸ்ட் பண்ணி இவர் சொல்றது கரெக்டா அவர் ராஜாக்கு கன்வே பண்ணலன்னா the whole purpose is lost இல்லையா. ஸோ அப்போ தட் இஸ் வென் he sings to Saraswati. He sings this what you have learned, right? This Sakala Kala Valli Malai அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல் போயம் அவர் கம்போஸ் பண்றாரு. எதுக்குன்னா first of all this any ruler should listen to my words. இந்த தமிழுக்கு, இந்த கவிதைக்கு, இந்த பாட்டுக்கு மதிப்பு கொடுத்து நான் சொல்றதை கேட்கிற மாதிரி மேக் எனி கிங் ஆன் earth. And then செகண்ட் திங், எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு ஐ நீட் டு நோ போத் ஹிந்தி அஸ் வெல் அஸ் என்னோட ஓன் லாங்குவேஜ் தமிழ். இது எல்லாத்துக்கும் நீ பிளஸ் பண்ணு அப்படின்னு சரஸ்வதி கிட்ட ப்ரே பண்ணி இந்த பாட்டை பாடுறார். அண்ட் தென் ஸோ இந்த பாட்டோட மீனிங் நம்ம ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா பார்த்தோம்னா வீல் அண்டர்ஸ்டாண்ட். எப்படின்னா எப்படி லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஒரு பாட்டை சரஸ்வதி மேல பாட முடியும், எப்படி உடனே ஹி காட் த நாலேஜ் டு ஸ்பீக் இன் ஹிந்தி. அந்த ராஜாட்ட போய் கேட்கிறார், அந்த ராஜாவும் ஒத்துக்கிறார். அண்ட் அந்த கங்கா நதி கரையில அந்த முத்துக்குமார சுவாமி மட்டை வந்து அந்த கேதார் காட் கிட்ட ஹி எஸ்டாப்ளிஷஸ். இப்பயும் அந்த கேதார்நாத் டெம்பிள் கிட்ட there is that முத்துக்குமார சுவாமி மட். ஸோ how is all this possible னா to get கிளிம்ஸ் ஆஃப் எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த பாட்டோட மீனிங்கை பார்த்தோம்னா வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா லைக் நம்ம ஜென்ரலா கடவுள்கிட்ட எப்படி ப்ரே பண்ணுவோம், சரஸ்வதி கிவ் மீ திஸ், இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டினா வரணும், நான் படிச்சது மட்டும்தான் கொஸ்டின்ல வரணும், கொஸ்டின் பேப்பர்ல வரணும், அப்படி ப்ரே பண்ணுவோம்.
பட் இவர் வந்து as though லைக் அம்மா கிட்ட பேசுற மாதிரி, someone who has been with Saraswati for so longங்கிற மாதிரி அவ்வளோ உரிமையா அந்த ஒவ்வொரு பாட்டுலையும் he's expressing his அந்த ஒவ்வொரு பாட்டும் பாத்தீங்கன்னா it is divided into two parts. And the second part is describing Saraswati. Saraswati, you are like this, you are like that அப்படின்னு சொல்லிட்டு first part is like I need this, you should give me this அப்படின்னு சரஸ்வதி கேக்குற மாதிரி அங்க யூ கேன் சி லாட் ஆஃப் மெட்டஃபர், சிமிலி, அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்க்கலாம். எப்படி ஒரு போயட் வந்து அந்த தமிழோட பியூட்டியை வந்து எவ்வளவு ஒரு அழகா போயட்டிக்கா அவர் அந்த ஒவ்வொரு பாட்டுலயும் கையாண்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So அப்படி அந்த பாவம், so there is a proverb which says yat bhavam tad bhavati, like whatever you think you become that. So அது மாதிரி இவரோட கன்விக்ஷன், ரைட்? I am asking my mother Saraswati and she will give me this அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் which we cannot find in bhakti these days. பட் அந்த நாள்ல பாடின அந்த கிரேட் பீப்புளோட லைஃப் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த பக்தியில இருந்த கன்விக்ஷன், லைக் I am asking for this will definitely happen. So அந்த கன்விக்ஷன் is what we can என்ன சொல்றது, க்ளோரிஃபை பண்ணலாம் இந்த பாட்டுல. அண்ட் அதை பாக்குறச்ச, அதை அனுபவிக்கிறச்ச we all feel happy. லைக் என்ன ஒரு கிரேட் பீப்புள் நம்ம லேண்ட்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். So with that introduction we'll go to one by one each paragraph of this song. தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கோலோ ஜகம் ஏழும் அழிது வெண் தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கோலோ ஜகம் ஏழும் அழிது உண்டானுரங்க பொழித்தா உண்டானுரங்க பொழித்தான் பீதாக உண்டாக்கும் வண்ணம் உண்டானுரங்க பொழித்தான் பீதாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கருவே சகல கலாவல்லியே கண்டான் சுவை கொள் கருவே சகல கலாவல்லியே. ஸோ நாட்டையில வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க பாடினோம் இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பாட்டும் இட் இஸ் இன்டு டூ ஹாஃப்ஸ். பார்த்தோம்னா வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ, that is the first part where he asks goddess Saraswati for a wish. Second part is where he describes Saraswati. ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகல கலா வல்லியே. சோ இதோட மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we should start from the last line, சகல கலா வல்லியே. சோ சரஸ்வதி எல்லா கலைக்கும் தேவதை, எல்லா கலைக்கும் அதிபதியான சரஸ்வதியே, சகல கலா வல்லியே. ஜகம் ஏழும் அழித்து உண்டான். சோ ஏழு உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பூலோகம், ஈரேழு உலகம் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம பூலோகம்க்கு மேல 7 லோகம் இருக்கு, கீழே 7 லோகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட புராணாஸ்ல வர்றது. சோ அப்படி இந்த 7 உலகத்தையும் ஜெனரலா ப்ரொடெக்டர், ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் லார்ட் விஷ்ணு. சோ ஜகம் ஏழும் அழித்து உண்டான். சோ இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ற, 7 உலகத்தையும் ப்ரொடெக்ட் பண்ற விஷ்ணு வாட் இஸ் ஹி டூயிங்? உறங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆதிசேஷன் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கார். ஜகம் ஏழும் அழித்து உண்டான், அவரோ உறங்கின்னு இருக்கார். ஒழித்தான், who is the lord of destruction? சிவா. சிவா பித்தாக, one who is dancing wildly, லைக் என்ன சொல்ற, பித்தன் மாதிரி. ஜெனரலா பித்தன் பேயன் அப்படின்லாம் சிவபெருமான சொல்லுவோம் இல்லையா? அப்படி பித்தாக அந்த லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். இப்படி ஐ மீன் போயட்
இஃப் யூஆர் அ போயட் யூ ஹாவ் ஆல் லிபர்ட்டி, எப்படி வேணாலும் கடவுளை கூப்பிடலாம், ஃப்ரெண்டா திட்டி எப்படி வேணாலும். அப்படி இந்த இடத்துல அவர் சொல்றார், இந்த விஷ்ணுவோ ஜாலியா தூங்கின்னு இருக்கார், இந்த சிவாவோ ஒழித்தான் பித்தாக, பித்தன் மாதிரி ஆடின்னு இருக்கார். இப்ப உண்டாக்கும் வண்ணம் கண்டான். ஹூ இஸ் த காட் ஹூ விஷுவலைசஸ் கிரியேஷன்? சோ பிரம்மா. சோ உண்டாக்கும் வண்ணம் கண்டான் இஸ் பிரம்மா. உண்டாக்கும் வண்ணம் கண்டான் அப்பேற்பட்ட பிரம்மா சுவைக்கொள் கரும்பே. த கன்சார்ட் ஆஃப் பிரம்மா இஸ் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதியே சகலகலாவல்லியே. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் which is சரஸ்வதிஸ் டிஸ்கிரிப்ஷன். தென் செகண்ட் பார்ட் அவர் என்ன ப்ரே பண்றாரு, அவர் என்ன விஷ் பண்றாரு அப்படின்னா, சரஸ்வதி வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க, என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. சரஸ்வதி பார்த்தோம்னா she sits on white lotus. So the சரஸ்வதியோட feet வந்து why should it be only on the white lotus? என்னோட உள்ளம், மை மைண்ட், என்னோட ஹார்ட்டும் வந்து அந்த தாமரை மாதிரி பியூரா ஒயிட்டா தானே இருக்கு. அண்ட் இட்ஸ் கூல் ஆல்சோ. தன்மையான என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதா? உன்னோட பாதத்தை என்னோட உள்ளத்துல தாங்க கூடாதா? ஏன் அந்த வெள்ளை தாமரையில மட்டும் இருக்கணும்? சோ உரிமையா அந்த சரஸ்வதி should come and reside in my heart அப்படிங்கறது கூட அந்த வெள்ளை தாமரை மேலதானே இருக்கணுமா? என்னோட உள்ளம் அப்படிங்கிற அந்த கூலான தாமரை மேல உன்னோட பாதம் இருக்க கூடாதா? அப்படி இருந்தா அது தகாதா? சோ வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் ஃபீட் தாங்க, என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. This is the wish. Then description is ஜகம் ஏழும், ஏழு உலகமும் அழித்து உண்டான் உறங்க, அவனோ தூங்கின் இருக்கார். ஒழித்தான், one who is the lord of destruction, அவர் பித்தாக இருக்கார். உண்டாக்கும் வண்ணம் கண்டான், one who visualizes creation, that is பிரம்மா. அப்பேற்பட்ட பிரம்மா சுவைக்கொள் கரும்பே சகலகலாவல்லியே அப்படிங்கிறது இந்த முதல் பாடல். சோ எடுத்த உடனே பிரேயர்ல வந்து நம்ம சரஸ்வதி நீ வந்து யூ ஷுட் கம் இன் மை மைண்ட், யூ ஷுட் பி வித் மீ அப்படிங்கறத கூட அந்த வெண்தாமரை கன்றி நின் பதம் தாங்க, என் உள்ளமாகிய தன் தாமரைக்கு தகாதா அப்படின்னு கேக்குற அந்த கவித்துவத்தை நாம இந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும், நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும், பாடும் பணியில் பணி தருள்வாய் பங்கையாசனத்தில், பாடும் பணியில் பணி தருள்வாய் பங்கையாசனத்தில், கூடும் பசுமர் கொடியே பசும்பொன் கொடியே, கனதன குன்றும் மயங்கார், கூடும் பசும்பொன் கொடியே, கனதன குன்றும் மயங்கார், காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே, காடும் கரும்பே சகலகலாவல்லியே. So Hamir Kalyaniல we learned this. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய். This is the prayer. So first அவர் என்ன சொல்றார், சகலகலாவல்லியே பங்கை ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே, கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே. சோ சகலகலாவல்லி அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை டிஸ்கிரைப் பண்றாரு. யூ ஆர் லைக் அ பசும் பொற்கொடி, அந்த தாமரை மேல இருக்கிற கொடி மாதிரி யூ ஆர் தேர். அண்ட் தென் இந்த ஐம்பால் காடு அப்படின்னா, காடு இஸ் லைக் ஹேர். ஐம்பால் காடுனா அந்த நாள்ல there are 5 types of hair do. ஹேர் மேக்கப் எப்படி எல்லாம் பண்றானா, there is கொண்டை, சுருள், குழல், பனிச்சை, முடி அப்படின்னு லைக் 5 types of hair do. சோ அது மாதிரி ஹேர அழகா ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிற சரஸ்வதியே அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டு, தென் வாட் ஹி ஆஸ்க்ஸ் ஃபார், எனக்கு வந்து பொருள் சுவை, இந்த பாடுற பாட்டு வந்து மீனிங்கோட நாடும் சொற்சுவை பொருட்சுவை தோய் தர
அந்த மீனிங்ஃபுல் சாங்கா பாடும் பணியில் பணித்து அருள்வாய். நார் கவி. சோ இங்க வந்து அந்த நாள்ல இருந்த 4 டைப்ஸ் ஆஃப் கவி. போயம் அப்படின்னா தமிழ்ல there were 4 டைப்ஸ். ஒண்ணு என்னன்னா ஆசு கவி. ஆசு கவினா எக்ஸ்டெம்போர் போயட்ரி. இப்போ இஃப் ஐ சே லிதிகா ஸ்ரீ சிங் அ போயம் ஆன் விஷ்ணு அப்படின்னா உடனே you don't have any time at all. உடனே you have to sing a poem on Vishnu. Then I say sing a poem on Vidya ma'am, you have to come up with something. உடனே extempora. That is Asa Kavi. Then Madhura Kavi. Madhura Kavi is something that's very sweet, that can be set to ragam, tune. அப்படி. Chitra Kavi is something that is very visual. அந்த போயமே வந்து ஒரு என்ன சொல்றது சேரியட் தேரோட பேட்டர்ன்லயோ இல்ல ஒரு சிம்மமோட பேட்டர்ன்லயோ ஒரு யானையோட பேட்டர்ன்லயோ யூ கேன் விஷுவலைஸ் தட் டு அ பிக்சர். தட்ஸ் கால்ட் அ சித்திர கவி. விஸ்தார கவி இஸ் வெரி டீடைல்டு போயட்ரி தட் டிஸ்கிரைப்ஸ் எவ்ரிதிங் அண்ட் கம்ஸ் இன் டீடைல். சோ அப்படி இந்த மாதிரி எனக்கு 4 கவியும் பாடும் பணியில் எனக்கு பணித்தருள் அருளணும். அந்த என்னோட பாட்டுல பொருட்சுவை சொற்சுவை எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்றார். சோ அதே மாதிரி 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் வேர் ஹி கால்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஹி கால்ஸ் சகல கலாவல்லியே, டிஸ்கிரைப்ஸ் ஹர், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹி ஆஸ்க்ஸ் ஃபார் ஹிஸ் பிரேயர். நாடும் சொற்சுவை பொருட்சுவை தோய் தர 4 விதமான இந்த கவியும் பாடும் பணியில லைக் இந்த போயம் பாடுற வேலையே எனக்கு வந்து நீ பிளஸ் பண்ணணும் அப்படின்னு பாடும் பணியில் பணித்து அருள்வாய் அப்படின்னு ப்ரே பண்றார். That we could see in this second paragraph. அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுதானும் அருட்கடலில் அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுதானும் அருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடும் போலோ புலம் கொண்டு தெளி தெளிக்கும் பனுவல் புலவோ தெளி தெளிக்கும் பனுவல் புலவோ கவி மணி சிந்த கண்டு கணிக்கும் கலாமயிலே சகல கலாவல்லியே கணிக்கும் கலாமயிலே சகல கலாவல்லியே. ரஞ்சனில we learned this. அளிக்கும் செழுந்தமிழ் தெள் அமுது ஆர்த்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ. That's the first part or prayer. உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே. So சொல்ற மாதிரி if we start from the second half, ஓ சகல கலாவல்லி கலாபமயில். Here he compares சரஸ்வதி with மயில். எதுக்கு வந்து சரஸ்வதி மயிலோட கம்பேர் பண்றார் அப்படின்னா மயில் வந்து இந்த ஸ்கைல டார்க் கிளவுட்ஸ் வரத பார்த்த உடனே இட் வில் பிகம் வெரி ஹாப்பி. அப்படியே உடனே மழை வர போறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த டார்க் கிளவுட்ஸ பார்த்த உடனே அழகா தோகையை விரிச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆடும். அத மாதிரி உளம் கொண்டு லைக் ஃப்ரம் த ஹார்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போயம் இந்த போயட்ஸ் எல்லாம் பாட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்ட உடனே ஷி பிகம்ஸ் ஹாப்பியா லைக் அ மயில். லைக் எப்படி ஒரு பீகாக் வந்து கிளவுட்ஸ பார்த்த உடனே டார்க் ரெயின் பேரிங் கிளவுட்ஸ பார்த்த உடனே ஓகே ரெயின் வர போறதுன்னு ஹாப்பி ஆறுதோ அது போல சரஸ்வதியும் இத மாதிரி ஃப்ரம் த ஹார்ட் ஒரு போயட் பாட ஆரம்பிச்சதும் அந்த போயம்ங்கிற ரெயின் வர போறது அப்படிங்கறதுனால ஷி பிகம்ஸ் ஹாப்பி லைக் அ பீகாக். சோ இங்க அப்படி போயம் ரெயின் கூட கம்பேர் பண்ணி சரஸ்வதிய பீகாக் கூட கம்பேர் பண்ணி ரொம்ப போயட்டிக்கா அவர் எழுதியிருப்பார். உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோரினுடைய கவிமழை சிந்த அவற்றை கண்டு கழிக்கும் கலாபமயிலே. ஒன் ஹூ இஸ் லைக் தட் பீகாக், ஓ சகல கலாவல்லியே. என்ன ப்ரே பண்றார் சரஸ்வதிட்ட? அளிக்கும் செழுந்தமிழ் தெள் அமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ. இந்த பியூட்டிஃபுல் தமிழ் செழுமையான மீன்ஸ் ஒன் தட் இஸ் சோ ப்ராஸ்பரஸ். அப்பேற்பட்ட அந்த தமிழ் அவ்வளோ ரிச் தமிழ். இதோட நெக்டரை நான் என்னைக்கு அனுபவிச்சு பாடி
எப்போ உன்னோட கிரேஸ், உன்னோட சரஸ்வதியோட கிரேஸ் இஸ் லைக் பெரிய கடல், அந்த கடல்ல மூழ்கி அந்த சரஸ்வதி உன்னோட கிரேஸ அனுபவிக்கிறதுக்கான ஒரு டே எனக்கு என்னைக்கு கிடைக்கும் என்று கூடும் கொள்ளோ அப்படின்னு அவள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தென் ஹி டிஸ்கிரைப்ஸ், நீ யூ ஆர் த ஒன் ஹூ என்ஜாய்ஸ் போயட்டோட போயட்ரி லைக் அ பீகாக் இல்லையா, அப்ப யூ ஷுட் பிளெஸ் மீ வித் தட் செழுந்தமிழோட அமுது நெக்டர் அண்ட் யூ ஷுட் லெட் மீ டிப் இன் யுவர் கிரேஸ் இல்லையா அப்படின்னு சரஸ்வதி கிட்ட ப்ரே பண்றார். ஸோ அந்த பியூட்டிஃபுல் சாங் தான் இந்த தேர்ட் சாங். தூக்கும் பனுவல் துறை தோழ்ந்த கல்வியும் சோற்றுவை தோய் காக்கும் பெருக பணித்தருள்வாய் வடலூர் கடலும் தூக்கும் பனுவல் துறை தோழ்ந்த கல்வியும் சோற்றுவை தோய் வாக்கும் பெருக படித்தருள்வாய் வடலூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் கொண்ட செந்தாவில் நின்று தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் கொண்ட செந்தாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே. மோகனம்ல we learned தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. சோ இங்க பார்த்தோமானா இப்போ அவர் வந்ததோட பர்பஸ் என்ன, he wants to speak to that king in Hindi and get his desire accomplished இல்லையா. அதனால சகலகலாவல்லியே, சகலகலாவல்லியான சரஸ்வதி எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா வடநூல் கடலும். சோ ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டும் இட்ஸ் நாட் அ பெட்டி லாங்குவேஜ், அதுவும் லைக் ஒரு ஓஷன் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அதுல இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட அந்த வடநூல் கடலும் செழுந்தமிழ் செல்வமும், இந்த தமிழ் செல்வமும், இது ரெண்டும் சரஸ்வதி ஹவ் இஸ் ஷி எக்ஸ்பிரஸிங் ஆல் திஸ்னா இந்த தொண்டர்களோட நாக்குல நின்று காக்கும் கருணை கடலை. சோ நம்ம வாயிலேந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், இட் இஸ் ஆல் பை யுவர் பிளெஸிங்ஸ். சோ தொண்டர் செந்நாவில், நா மீன்ஸ் நாக்கு, செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே, என்ன ப்ரொடெக்ட் பண்ற மதர் சகலகலாவல்லியே. என்ன கேக்குறாரு as usual first partல you can see his wish. தூக்கும் பனுவல் துறை, பனுவல் துறைனா there are lots of fields. சோ நிறைய ஃபீல்டு, ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்கு இல்லையா. சோ பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும், நம்ம பேசுற வேர்ட்ஸ் வந்து அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். எவ்ரி வேர்ட் தட் வி ஸ்பீக் ஹஸ் காட் அ பவர். ஸோ அதனாலதான் நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. ஸோ குட் வேர்ட்ஸ் பிகம் குட் தாட்ஸ், குட் தாட்ஸ் பிகம் குட் ஆக்ஷன் இல்லையா. அதனால அந்த சொல்ற வேர்ட்ஸ்ல நல்ல மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ், சொற்சுவை தோய் வாக்கும், இது எனக்கு மேல 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 அபிவிருத்தி ஆகணும், மேல மேல பெருகணும். அப்பேற்பட்ட பெருக எனக்கு என்ன நீ பிளஸ் பண்ணணும், பணித்து அருள்வாய் அப்படின்னு ப்ரே பண்றார். சோ பல்வேறு துறை சார்ந்த கல்வியும், மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ், சொற்சுவை தோய்ந்த வாக்கும், இது மேலும் மேலும் பெருகணும்னு எனக்கு நீ அருள் பண்ணணும், பெருக பணித்து அருள்வாய் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட ப்ரே பண்ணி, you are the one who sits in the tongue of every poet and makes them sing and speak any language. So அப்பேற்பட்ட கிரேஸ்ஃபுல் மதர் சகலகலாவல்லி bless me அப்படின்னு இவர் இந்த பாட்டுல கேக்குறார். பஞ்ச பிதந்தர் செய்ய
பஞ்சு அப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே. ஃபர்ஸ்ட் பார்ட். தென் நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே. So we'll start from the second part. நெடுந்தாள், எந்த ஃப்ளவருக்கு it has got a long stalk, அந்த ஸ்டெம் வந்து லாங்கா இருக்கும். if you could see lotus ஓட அந்த ஸ்டெம் ஸ்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, that would be very long. So நெடுந்தாள் கமலத்து, so the lotus flower which has got a long stalk, so அது மேல அஞ்சத்து வசம் உயர்ந்தோன், அது மேல அந்த தாமரை பூ மேல உட்கார்ந்து இருக்கிறவர் பிரம்மா. சோ நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வசம் உயர்ந்தோன் இஸ் பிரம்மா. அப்பேற்பட்ட பிரம்மா ஓட சென்னாவும் அகமும், அவரோட நாக்குலையும் ஹிருதயத்திலையும் எத மாதிரி யூ ஆர் தேர், யூ ஆர் லைக் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய், லைக் golden like a lotus, you are in the tongue and heart of Brahma. நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வசம் உயர்ந்தோன் இஸ் பிரம்மா. அந்த பிரம்மாவுடைய நாக்குலையும் ஹிருதயத்திலையும், கஞ்ச மீன்ஸ் லோட்டஸ், கஞ்சதளாய தாக்ஷி. ஸோ காமாட்சி ஜென்ரலா என்ன சொல்லுவோம், whose eyes are like lotus ஓட petal. கஞ்சதளம், கஞ்ச மீன்ஸ் lotus. So like a lotus, you are seated in the tongue and ஹிருதயம் of Brahma. So அப்பேற்பட்ட சகலகலாவல்லி கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய். So you are similar to the lotus that is in the tongue and ஹிருதயம் of Brahma, who sits on the again on a lotus which has a long stalk. நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வசம் உயர்ந்தோன், அப்பேற்பட்ட பிரம்மாவுடைய சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே. This is the description part. அப்பேற்பட்ட சரஸ்வதி என்ன கேட்கிறார், ஜஸ்ட் லைக் த ஃபர்ஸ்ட் போயம், பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருக்கும், அந்த கால்ல வந்து அந்த மருதாணி மாதிரி போட்டு அந்த ரெட் கலர் உன்னோட பாதம் பொற்பாத பங்கேருக்கும், என் நெஞ்ச தடத்து அலராதது என்ன, உன்னோட பாதம் இஸ் லைக் லோட்டஸ், why doesn't it bloom in my heart, என் ஹார்ட்ல ஏன் அது அலர மாட்டேங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் போயம்ல கேட்ட மாதிரி why you are not coming and residing in my heart அப்படின்னு அவ்வளவு உரிமையா சரஸ்வதி கிட்ட இந்த போயம்ல கேக்குறார். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய், எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே. சோ சகலகலாவல்லி, ஓ காட சரஸ்வதி, நீ எங்க இருக்க அப்படின்னா எழுதா மறையும். So Vedam is something that comes through hearsay. அது எழுதி வைக்காம ஒருத்தர்டேந்து குருட்டேந்து அப்படியே கேட்டு 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 இன்னமும் இருக்கிறது வேதம். அதனால it is always called as எழுதா மறை. So இந்த எழுதா மறையில யார் இருக்கானா சரஸ்வதி. பாரதியாரும் சொல்றாருல, ஓதும் வேதத்தின் உட்பொருள் ஆவாள் அப்படின்னு பாரதியார் பாட்டுல கூட நம்ம பார்க்கலாம். சோ அப்படி எழுதா மறையும் in all பஞ்சபூதம்
விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும். பஞ்சபூதத்திலே யார் இருக்கானா only you are there. You are there everywhere. And you are there in அன்பர் கண்ணும் கருத்தும். Whatever பக்தாஸ் திங்க், அவர்களோட எண்ணம், பேச்சு, செயல் எல்லாத்துலயும் இருக்கிறது யூ ஆர் சரஸ்வதி. யூ ஆர் தேர் எவ்ரிவேர். அப்பேற்பட்ட நீ, இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட். சோ எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் புனல் மீன்ஸ் வாட்டர், கனல்னா நெருப்பு, wind, sky, புவி, earth. so all 5 elements, பஞ்சபூதம் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்க அப்பேற்பட்ட சகல கலாவல்லியே. உன்கிட்ட நான் என்ன கேக்குறேன்? பண் மீன்ஸ் மியூசிக். அந்த நாள்ல ராகத்துக்கு பண் அப்படின்னு பேர். சோ பண்ணும் பரதமும், பரதம் டான்ஸ், டான்ஸ் இஸ் another art form. தென் கல்வியும், கல்வி மீன்ஸ் எஜுகேஷன். தீன் சொல். இப்ப தீ அப்படின்னா உடனே பேட், தீய அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீம் அப்படின்னா இனிமையான அர்த்தம். அதனாலதான் தமிழுக்கே தீன் தமிழ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பசுந்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் அப்படிலாம் சொல்ற மாதிரி தீன் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீம் அப்படின்னா ரொம்ப இனிமையான பியூட்டிஃபுல் அர்த்தம். சோ தீன் சொல் பனுவலும். சோ அந்த பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸும் இதெல்லாம் எப்ப வரணும்னா, யான் எண்ணும் பொழுது நான் நினைச்ச உடனே எனக்கு வரணும். அதுவும் எப்படி வரணும்? எளிது, இம்மீடியட்டா, ஈஸியா. நம்ம இந்த நாள்ல கேட்கிற மாதிரி எதுவுமே கஷ்டப்படாம ஈஸியா கிடைக்கணும். சோ நான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்கா. யூ ஷுட் பிளஸ் மீ so that நான் எனக்கு இது வேணும்னு நான் நினைக்கிறச்சா I should get all these art forms ஈஸியா எனக்கு உடனே வரணும். அதுக்கு you should bless me. சோ பண்ணும் பரதமும் கல்வியும் இனிமையான சொல் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிதாக எய்த நல்காய். தென் யார்கிட்ட இதெல்லாம் சொல்றார்? எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தவளே சகல கலாவல்லியே அப்படின்னு பாடுறார். பாடும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயனுமெல்வார். பாடும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயனுமெல்வார். கூட்டுமடியில் கடைகள் நல்கார். உளம் கொண்டு தொண்ட தீட்டுங்களை அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகல கலாவல்லியே. காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகல பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி உன் கடை கண் நல்காய். This is the first prayer part. Then உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகல கலாவல்லியே. So again as usual we'll go from the second part. ஓ சகல கலாவல்லியே. வெள்ளை means white color. ஓதிமப்பேடே means swan. சோ அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அன்னப்பறவை ஜென்ரலா நம்ம சொல்லுவாங்க, இந்த போயம்ல எல்லாம் பார்க்கலாம், பாலையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி வச்சா அது அந்த தண்ணிய விட்டுட்டு பாலை மட்டும் அழகா குடிச்சிடும் அப்படின்னு நிறைய போயம்ல we can see தமிழ்ல. சோ அப்படி you are like that beautiful white swan. வெள்ளோதிமப்பேடே, அந்த வெள்ளை அன்னப்பறவை ஒத்தவளே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ். ஃப்ரம் த ஹார்ட் ஒரு போயட் கலை தமிழ் ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷனோட தீம் பால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீம் அப்படின்னா இனிமையான அந்த பாட்டை பாடுறச்ச லைக் த அன்னப்பறவை, யூ ஆர் த ஒன் ஹூ நோஸ் what is good to be taken and what is to be left. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தாலோ சொற்சுவையோ பொருட்சுவையோ இருந்தா அதை இக்னோர் பண்ணிட்டு அதுல இருக்கிற அந்த பக்தியையும் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் எடுக்கிற அன்னப்பறவை மாதிரி யூ ஆர் சச் கைண்ட் ஹார்ட்டட். காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகல கலாவல்லியே. உன்கிட்ட நான் என்ன ப்ரே பண்றேன்? ஃபர்ஸ்ட் பார்ட் பாட்டும்
பாடுற வேர்ட்ஸும் பொருள், அந்த பாட்டுக்கு உண்டான மீனிங்கும் அந்த பொருளால் பொருந்தும் பயன், அந்த மீனிங்னால என்ன பெனிஃபிட் என்ன பலன் கிடைக்கணுமோ அதுவும் அது எல்லாமே என் பால் கூட்டும்படி, அது எல்லாமே எனக்கு கிடைக்கிற மாதிரி உன் கடைக்கண் நல்காய். நீ நல்லா என்னை பார்த்து பிளஸ் பண்ணணும்னு கூட இல்ல, உன் கார்னர் ஆஃப் த ஐனால என்ன பார்த்தேன்னா கூட போதும், ஐ வில் கெட் ஆல் திஸ். அப்ப என்ன ஒரு கன்விக்ஷன் இல்ல. சோ சரஸ்வதி சச் ஒன் ஹூ இஸ் த லார்ட் ஃபார் ஆல் கலைகள். நான் வந்து இப்படி ஆத்மார்த்தமா ப்ரே பண்ணேன்னா அந்த கடைக்கண் பார்வை பட்டதுனாலே போறோம். இந்த என்னோட பாட்டு, அந்த பாட்டுக்கான மீனிங், நான் என்ன பர்பஸ்க்காக பாடுறேனோ அந்த பர்பஸ், இது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். சோ அதுக்கு நீ பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட கேக்குறாரு. சோ இப்போ நம்ம இந்த பாட்டெல்லாம் ராகத்தோட கத்துக்கிறனால நம்ம இன்னும் இப்போ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ குட் சிங் திஸ், தென் இஃப் யூ குட் visualize this meaning, அந்த பாடுறச்ச உங்களுக்கு அந்த மீனிங்கும் கூட வந்ததுன்னா then you would be able to sing இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சு பாடலாம். So always these words add much more beauty and life to songs. சொல்வேற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையோர்கது அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர். சொல்வேற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல கல்வித்தையோர்கது அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர். செல்விக்கு அருகரு ஒரு காலமும் சிதையாமை நல்கோ கல்வி பெரும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே. செல்வி பெரும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே. சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் is the first part. Then நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலா வல்லியே. சோ இங்க வந்து இத நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா சகலகலாவல்லியே சரஸ்வதியே ஒரு காலமும் சிதையாமை. நம்ம ஜெனரலா இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லேர்னிங் நெவர் கோஸ் வேஸ்ட். ஒரு விஷயம் கத்துட்டோம்னா அது எப்பயுமே வேஸ்ட், ஒரு காலம் சிதையாது. என்னைக்குமே வந்து நம்ம கத்துண்டது லேர்னிங்க்கு கல்விக்கு அழிவே கிடையாது. இஃப் யூ டீச் சம்மன் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது ஜாஸ்தி தான் ஆகும், ரைட்? ஏதோ பணம் இருக்குன்னா ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருந்த காசு குறைஞ்சதோ அப்படின்னு நினைக்கலாம். பட் அது கூட தர்மம் பண்ண பண்ண விருத்தி ஆகும் அப்படின்னு தான் நம்ம பெரியவாலாம் சொல்றா. பட் லேர்னிங் ஒரு காலம் சிதையாமை, நெவர் கோஸ் வேஸ்ட். ஸோ அப்பேற்பட்ட ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி, அப்பேற்பட்ட த வெல்த் ஆஃப் கல்வியா, வெல்த் ஆஃப் லேர்னிங்கா, கல்வி பெரும் செல்வ பேரே. உண்மையிலே பெரிய வெல்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலேஜ் தான். அப்பேற்பட்ட அந்த நாலேஜோட ரூபமா, பர்சானிபிகேஷன் ஆஃப் நாலேஜா இருக்கக்கூடிய சரஸ்வதியே சகலகலாவல்லியே நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது. அப்படின்னா இப்போ ஜென்ரலா கல்வியா செல்வமா அப்படின்னு பாக்குறச்ச என்ன சொல்லுவோம், இந்த மெட்டீரியல் வெல்த்தை விட நாலேஜ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஹையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நளின ஆசனம் சேர் செல்வி இஸ் வந்து இந்த ரெட் தாமரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. ஸோ அப்பேற்பட்ட இந்த செல்விக்கு அரிதுங்கிறது, லக்ஷ்மி cannot bless me with this கல்வி. she can bless me with செல்வம். பட் ஆனா இருக்கிறதுலே பெரிய செல்வம் என்ன அப்படின்னா ஒரு காலம் சிதையாமை, ஒரு நாள் கூட அழியவே அழியாத கல்வி பெரும் செல்வமான கல்விதான். ஸோ அப்பேற்பட்ட பர்சானிபிகேஷன் ஆஃப் லேர்னிங்கா நாலேஜா இருக்கக்கூடிய சகலகலாவல்லியே. This is the description part. இதுல first part அவர் என்ன கேக்குறார் அப்படின்னா சொல் விற்பன்னமும். விற்பன்னர் அப்படின்னா one who is என்ன சொல்றது, great, one who has skills, mastered the skills. சொல் விற்பன்னர்னா words, one who has mastered the art of speaking. சொல் விற்பன்னர்
அவதானம் அப்படிங்கிறது என்னன்னா, அவதானம்னா மல்டி டாஸ்கிங். நீங்க கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை, அஷ்டாவதானி அப்படின்லாம் சில பேரை சொல்லுவா. அதாவது ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாள்ல காம்படிஷன்லாம் வைப்பாங்க அஷ்டாவதானிக்கலாம். எப்படின்னா, ஒருத்தங்க பேசுவாங்க, they have to listen to that speak. அவங்க ஸ்பீச்சை கேட்டுட்டே இருக்கணும். சைமல்டேனியஸா ஒரு இடத்துல பெல் அடிச்சுட்டே இருக்கும். அது எத்தனை தடவை பெல் அடிச்சுதுன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கையால பூ கோத்துட்டே இருக்கணும். தென் கண்ணால ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி 8 டாஸ்க்ஸ் கொடுப்பாங்க. சைமல்டேனியஸா அந்த 8ம் பண்ணணும். பண்ணி முடிச்ச உடனே then they will have the question round. அந்த உங்களுக்கு முன்னாடி பேசினவங்களோட ஸ்பீச்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. காதால கேட்டதை வச்சு அது கரெக்டா சொல்லணும். அதுக்கு நடுவுல அந்த பெல் மொத்தம் எத்தனை தடவை அடிச்சுதுன்னு கேட்பாங்க. அது எத்தனை தடவை கவுண்ட் பண்ணுமோ அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்லணும். அதுக்குள்ள இவ்வளோ நீளம் பூவை கட்டி முடிச்சிருக்கணும். அதை கட்டி முடிச்சிருக்கணும். கண்ணால ஒரு பேஜ் புக்கை படிச்சிருப்போம். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது மல்டி டாஸ்கிங். இப்போ இந்த நாள்ல மதர்ஸ் பண்ற மல்டி டாஸ்கிங்லாம் முன்னோடி நம்ம நாள்ல அந்த நாள்லயே அஷ்டாவதானின்னு இருந்திருக்காங்க. ஸோ அவதானம் மீன்ஸ் திஸ் மல்டி டாஸ்கிங். ஸோ அது மாதிரி 8 வேலையும் சைமல்டேனியஸா பண்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அஷ்டாவதானின்னு. ஸோ அது மாதிரி எனக்கு ஐ வாண்ட் திஸ் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி. ஏன்னா இப்போ டைம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு இருக்கிற 24 ஹவர்ஸ்ல எப்படி எல்லா வேலையும் பண்றது? பாட்டும் பாடணும், வேலையும் செய்யணும், படிக்கணும். ஸோ கிவ் மீ திஸ் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி. அவதானமும் சொல் விற்பனமும் மாஸ்டரி ஆஃப் வேர்ட்ஸும் கவி சொல்ல வல்ல இந்த போயம் சொல்றதுக்கு உண்டான இந்த ஆர்ட் நல்வித்தையும் தந்து, இது எல்லாத்தையும் தந்து make me your slave. ஏன்னா சரஸ்வதி is like your personification of learning. You have everything. என்ன அடிமையாக்கி எனக்கு இதெல்லாம் நீ bless பண்ணனா போதும். சொல் விற்பன்னமும் அவதானமும் மல்டி டாஸ்கினும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் இந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் போயட்ரியும் இது எல்லாத்தையும் தந்து என்னை அடிமை கொள்வாய். மேக் மீ as yours. Then he tells நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது. லக்ஷ்மிக்கு இந்த கல்விங்கிற செல்வம் பிளஸ் பண்றது கஷ்டம். ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி, லேர்னிங் தட் நெவர் கோஸ் வேஸ்ட், அப்பேற்பட்ட பெர்சானிபிகேஷன் ஆஃப் நாலேஜா இருக்கக்கூடிய கல்வி பெரும் செல்வ பேரே சகல கலாவல்லியே அப்படின்னு இந்த போயம்ல பாடுறார். நினைப்பவர் யார் நீரதோய் குழைகை சொற்பம் பொருட்கும் உயிரார் மேலானதில் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நீரதோய் குழைகை நற்குஞ்சரத்தில் அடியோடு அரசன நாடனடை நற்குஞ்சரத்தில் பிடியோடு அரசன நாடனடை கற்கும்பதாம்புய காயே சகல கலாவல்லியே கற்கும்பதாம்புய காயே சகல கலாவல்லியே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாணநடை கற்கும் பதாம்புயத்தாளே சகலகலா வள்ளி. இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் அந்த போயட்டோட வேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செகண்ட் பார்ட். நிலம் தோய் புழைக்கை. யாருக்காவது கை நிலம் வரைக்கும் தரையை டச் பண்ற அளவுக்கு லாங் கை இருக்குமா? ராமர்லாம் சொல்றச்ச கூட ஆ ஜானு பாகு கை ஜானு முட்டி வரைக்கும் இருக்கும் தான் சொல்லுவா ஜென்ரலா. நிலம் தோய் தரை வரைக்கும் கை தொடுறது யாராவது இருக்க முடியுமா என்ன? there is one. யாருன்னா எலிஃபென்ட். தும்பிக்கை, எலிஃபென்டோட தும்பிக்கை தரையை தொடுற வரைக்கும் இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் அவர் நிலம் தோய் புழைக்கை. சோ தரையை தொடுற வரைக்கும் தும்பிக்கை இருக்கக்கூடிய இங்க எங்க யானை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிடி அப்படிங்கிற வேர்டுக்கு பெண் யானைன்னு அர்த்தம். சோ பெண் யானை அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இப்படி ஸ்வே பண்ணும். நம்ம கோயில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த இப்பெல்லாம் கோயில் வாசல்ல தான் நம்ம யானை பார்க்க முடியறது சில கோயில்ல.
அந்த யானை இப்படி காலை மாத்தி மாத்தி இப்படி அசைஞ்சுன்னு நிக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கும். யார் கோயிலுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் நின்று அந்த யானையை பார்த்துட்டு தான் உள்ள போவோம். சோ அப்படி அந்த அந்த பிடி அந்த பெண் யானையோட அந்த கிரேஸ்ஃபுல் ஸ்வே வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடி அது இருக்கட்டும். இந்த பக்கம் யானை. அரசன்னம், அன்னம்னா அந்த அரசன்னம்னா அந்த ராயல் ஸ்வான், அந்த ராஜ அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்னமோட நடை கெயிட் பார்த்தோம்னா அவ்வளோ நாணமா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா அந்த அன்னம் நடக்குமா. ஆனா இவ்வளோ அழகா ஸ்வே பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய பிடி அந்த பெண் யானையும் அன்னமுமே எப்படி அழகா நடக்கணும்னு உன்கிட்டதான் கத்துக்கணும். they learn கற்கும் பதாம்புயத்தாளே, உன்னோட லோட்டஸ் ஃபீட்டை பார்த்து நீ நடக்கிறத பார்த்து they should learn அப்படின்னு இவர் பாடுறாரு. ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது, ஓ சரஸ்வதி நீ அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா நடக்கிற அப்படின்னு அவர் சொல்லல. he says தர வரைக்கும் தும்பிக்கையை வச்சுட்டு இப்படி ஸ்வே பண்ற பெண் யானை அவ்வளவு அழகு, அந்த ராஜ அன்னம் அழகா அன்ன நடை நடக்கிறது பாக்குறது அவ்வளவு அழகு. ஆனா இவர்களே இந்த அன்னமும் யானையுமே உன்கிட்டேந்து கத்துக்கணும் எப்படி நடக்கிறது, ஏன்னா உன்னோட நடை அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் அந்த போயட்டிக் பியூட்டிங்கிறது இங்க. சோ அப்படி நாண நடை கற்கும் பதாம்புயத்தாளே சகலகலாவல்லியே. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேக்குறார், சொற்கும் பொருட்கும் உயிராம் நம்ம பேசுற வேர்ட் அதோட மீனிங் இது எல்லாத்துக்கும் லைஃப் கொடுக்கற அந்த ஞானமா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தின் தோற்றமா நிற்கக்கூடிய நின்னை, அந்த ஒன் ஹூ இஸ் த பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஞானமா மெய் ஞானமா இருக்கக்கூடிய உன்னை நினைப்பவர் யார் அப்படின்னா, யாரால ஹூ கேன் கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப் யூ, யாரால உன்னோட கிரேட்னஸ் ஃபுல்லா சொல்ல முடியும். வாட் எவர் ஐ சே இஸ் வெரி 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 லிட்டில். நான் எவ்வளவு புரியறதோ அவ்வளவுதான் நான் சொல்றேன். பட் இப்படி எல்லாத்தோட ஃபண்டமெண்டல் ரூட்டா ஞானமா பேசுற வேர்டா இருக்கட்டும், அதோட மீனிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தோட பரம்பொருளா ஞானமா இருக்கக்கூடிய உன்னோட கிரேட்னஸை யாரால நினைக்க முடியும் ஃபுல்லா. நினைப்பவர் யாருன்னா யாருமே சரஸ்வதி நினைக்கல அப்படின்னு இல்ல, இத கம்ப்ளீட்டா யாரால நினைக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சோ மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை, மெய்ஞானத்தின் தோற்றமாக நிற்கக்கூடிய உன்னை நினைப்பவர் யார், யாரால இப்படி ஃபுல்லா நினைக்க முடியும், கம்ப்ளீட்டா விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளுடைய நாண நடைய டிஸ்கிரைப் பண்ணி, அப்பேற்பட்ட நாண நடை இப்படி அன்னமும் அந்த யானையும் கூட உன்கிட்ட நடைய கற்கக்கூடிய அந்த பதாம்புயத்தாளே சகலகலாவல்லி அப்படின்னு பாடுறார். கண்ட அளவே பணிய செய்வாய் கடை போல் முதலா விழ்கண்ட தெய்வம் பல கோடி உள்ளேனும் விளம்பனும் போல் விழ்கண்ட தெய்வம் பல கோடி உள்ளேனும் விளம்பனும் போல் பார்த்தோம்னா இத்தனை நேரம் எனக்கு வந்து எல்லா கலையும் பிளஸ் பண்ணணும், என்னை வந்து என்ஸ்லேவ் பண்ணணும், யூ ஷுட் பிளஸ் மீ வித், நான் நினைக்கும் போது எனக்கு ஈஸியா எல்லாம் வரணும், என் நாக்குல நின்னு நீ தான் பேசணும்னு எல்லாம் சொன்னவர் லாஸ்ட் போயம்ல சொல்றார், மண் கண்ட வெண்குடை கீழாக.
அதாவது அந்த நாள்ல ராஜா ஜெனரலி சிட்ஸ் அண்டர் அ ஒயிட் வெண்குடை, வெண்சாமர குடை அப்படின்னு சொல்லுவா. இந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிற த்ரோனுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு குடை இருக்கும். இப்பயும் நம்ம ராமரோட அந்த பட்டாபிஷேகம் போட்டோல எல்லாம் பார்த்தோம்னா ராமர் மேல இப்படி ஒரு குடை இருக்கும். சோ வெண்குடை கீழே அந்த ஆட்சி பண்ற ராஜா உட்கார்ந்துருப்பார். சோ அப்படி ஆன் எர்த், மண் கண்ட ஹூவர் born on earth, வெண்குடை கீழாக, அந்த வெண்குடைக்கு கீழே மேற்பட்ட மன்னரும், எப்பேற்பட்ட மன்னர் யார வேணாலும் ரூல் பண்ணிட்டு போட்டோம், என் பண் கண்ட அளவில், என்னோட பண்ணுனா பாட்டு, என்னோட பாட்டை பார்த்த கேட்ட மாத்திரத்துல பணிய செய்வாய். they should bow down to me. bow down to me na it is not out of arrogance or ego. ஏன்னா என் நாக்குல இருந்து என்ன பேச வைக்கிறதோ பாட வைக்க போறதோ நீதான். so they are in turn bowing down to you. so அந்த நாலேஜுக்கு they should respect that knowledge. so மண் கண்ட அந்த வெண்குடைக்கு கீழாக எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் ரூல் பண்ணிட்டு போகட்டும், ஆனா என் பண் கண்ட அளவில் அந்த பாட்டை கேட்டதும் பணிய செய்வாய். ஏன் இத கேட்கிறார்? ஏன்னா இப்ப அவர் அடுத்து நேரம் அந்த ராஜாட்ட போறார். அவர் ஒரு முகல் ரூலர், அவர்கிட்ட எனக்கு மடம் ஸ்தாபனம் பண்றதுக்கு இடம் வேணும்னு கேட்கிறார். இவர் இது கேட்ட மாத்திரத்துல, இவர் அதை பாட்டா கேட்ட மாத்திரத்துல அவர் பணிந்து அதுக்கு ஒத்துண்டு அவருக்கு இடம் கொடுக்கணும். அதனால சரஸ்வதியிட்ட கேட்கிறார், என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு. as usual செகண்ட் பார்ட்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சகல கலாவல்லியே படைப்போன் முதலாம், படைப்போன் who is the lord of creation? பிரம்மா. சோ இந்த படைப்போன் முதலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரம்மா, விண் கண்ட தெய்வம், there are lot of celestial deities. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வர்ஷிப் பண்ணுவோம். கண்ணால பாக்குற சூரியனை கடவுள் அப்படின்னு வர்ஷிப் பண்ணுவோம். தென் பிரம்மா, விஷ்ணு, சிவன், நவகிரகம். சோ இப்படி விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும். எவ்வளோ கடவுள் இருந்தாலும் உண்மையில அந்த கருணையில கண் கண்ட உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ, உன்ன மாதிரி கண் கண்ட தெய்வம் மீன்ஸ் பிரத்யக்ஷமா நான் கேட்ட உடனே பிளஸ் பண்ணக்கூடிய தெய்வம் வேற யாராவது இருக்க முடியுமா? அதனால எனக்கு இம்மீடியட்டா என் பண் கண்ட அளவில் பணிய செய்யணும். யார? மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய், உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ சகல கலாவல்லியே அப்படின்னு இவர் பாடினதும், தென் அங்க ஒரு சிங்கம் வந்தது. அவர் அந்த சிங்கம் மேல உட்கார்ந்து நேரா அந்த ராஜாவோட அரசவைக்கு போறார். தேர் ஹி டாக்ஸ் இன் அந்த வடமொழியில டு தட் ராஜா. ராஜா வந்து உங்களுக்கு எந்த நிலம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே மேல 2 உபய கருடர்கள் ஸ்கைல எங்க பறக்குறாங்களோ அதுக்கு நேரா கீழே இருக்கிற இடத்த எனக்கு கொடுங்க போதும் அப்படிம்பார். அதே மாதிரி அங்க ஸ்கைல 2 உபய கருடர்கள் பறப்பாங்க. அதுக்கு கீழே இருந்த இடம் தான் கேதார் காட்ல, அந்த கேதார்நாத் சுவாமி கோயில் பக்கத்துல இருக்கிற இடம் காசியில. அங்க he established that முத்துக்குமார சுவாமி மட். சோ அவரை பொறுத்த வரைக்கும் he had that conviction that வாக்குக்கு, கலைக்கு, ஞானத்துக்கு சரஸ்வதி இஸ் கண் கண்ட தெய்வம். you pray to her, she will bless you with all that you need அப்படிங்கறத அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணார். அதை வந்து இந்த 10 சாங்ஸ்லயும் நம்ம பார்க்க முடியாது. so with that I have come to the conclusion of this presentation. இது வந்து just a short gist of each song. கிரேட் ஸ்காலர்ஸ் லைக் கீவா ஜெகநாதன்லாம் இந்த ஒவ்வொரு போயமே எடுத்துட்டு ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு பாட்டை பத்தியும் அவ்வளோ அந்த போயட்டிக் இதை பத்தி டீடைல்டா எழுதி there are lots of books, so people interested can go and check out. so the purpose of this is like அதோட அர்த்தம் தெரிஞ்சு பாடுறச்ச you would be able to emote better. சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே நிசரி மரிச நிரிச நி பாபா நிரிச நிசரி மரிச நிரிச நி பாபா நிரிச நிசரி நிச பாமரி பமரி மரி சாரி மபா நிசரி நிச பாமரி பமரி மரி சாரி மபா நீ
ma ma pa ni pa ma ga ma ga sa ga ma pa ni pa ma ma pa ni pa ma ga sa ga ma pa ga re sa ga ma pa ni pa ni sa ni re sa pa ni sa ga re sa ga ma pa ni sa ni re sa pa ni sa ni sa ni re ma ga re pa ma ga re sa ni da pa ni sa ni sa ni re ma ga re pa ma ga re sa ni da pa ni sa re ga re sa ni pa ni da pa pa ma ga re ga re ga re sa ni pa ni da pa pa ma ga re ga pa da sa re ga sa ga pa da sa pa sa re ga sa re ga pa da sa re ga sa pa da sa pa sa re ga pa da sa re ga ma ga sa ni da ma da sa ni da ma ga sa re ga ma ga sa ni da ma da sa ni da ma ga sa re ga pa ma da pa sa ni re sa ni da pa ma pa da ma sa re sa pa ma da pa sa ni re sa ni da pa ma pa da ma re sa re ga ma pa ni sa ta ni pa ni sa re ga ma ni sa ga la வல்லியே சகல கலா வல்லியே